பாட்டி, ஏதோ சரியில்லை. எனக்கு தெரியும், அம்மா தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நான் இப்போவே அம்மாவுக்கு கால் பண்ணி. அம்மா ஒன்றுமே சொல்லலை. புதுசாக வீடு மாறிட்டோம், எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அதனால தான் கவலையாக இருக்கீங்களா பாட்டி? இல்லை ஹரீஷ். பின்ன என்ன, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் சமைச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ அது கூட என்னால் செய்ய முடியலப்பா. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பற்றி நினைக்க நினைக்க எனக்கு ஸ்ட்ரெஸ் கூடுது. பாட்டி, இத்தனை வருஷமாக நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ ஓய்வு எடுத்துக்கோங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இனிமே தான் நீங்கள் உங்களோட மீ டைமை அனுபவிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். புக்கு படிக்கலாம், பார்க்கல வாக்கிங் போகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டீ குடிக்கலாம், ஏன் உங்களுக்கு பிடிச்சமான கார்டனிங் கூட பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும். அது மட்டும் இல்லை பாட்டி, இனிமே நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பார்க்கல அடிக்கடி வந்து சில் பண்ணலாம். எப்படி பாட்டி? நாங்கள் என்றைக்குமே உங்களை ஒரு பாரமாக நினச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் எங்களோட பில்லர் ஆஃப் சப்போர்ட். நம்ம எப்போவுமே உங்களுக்காக இருக்கோம். ஓகே ஹரீஷ், நீ ரொம்ப நல்ல பையன்ப்பா. நான் எப்போ எது சொன்னாலும் நீ அதை கேட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. நான் மட்டும் இல்லை பாட்டி, அம்மா, சந்தியா, ஹரன், நாங்கள் எல்லாரும் எப்போவுமே உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். நீங்கள் எதையோ நினச்சி கவலைப்படாமல், எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்காமல் மனசை விட்டு எங்களோட பேசுங்க. ஓகே மேடம் புதுமலர்? That's my பாட்டி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தை. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க, இதை விட நல்ல பரிசை எங்களால யோசிக்க முடியல. நல்லா இருக்கா? டீச்சர் கால் பண்ணாங்க, இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிறேன்னு சொன்னாங்க. வெரி குட் வெரி குட். ஹரீஷ், ஏய் கவிதா, நீங்கள் இங்கே? நான் இங்கே தான் குடியிருக்கேன். வாட் அ கோஇன்சிடென்ஸ், நாங்களும் தான். பை தி வே, இவங்க சந்தியா, என்னோட ஒய்ஃப். சந்தியா, நான் சொல்லியிருக்கேன்ல, கவிதா என்னோட கலீக். ஓ எஸ், ஹாய் கவிதா. ஹாய் சத்யா. எங்கள் ஹஸ்பண்ட் என்னை பற்றி நல்லதாக சொல்லியிருப்பாருன்னு நம்புகிறேன். ஓ எஸ். சரி, இவர் மகேன் என்னோட ஹஸ்பண்ட். இவர் எங்கள் குட்டி பையன் வேதன். ஹாய். நீங்கள் இங்கே தான் குடியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தது இல்லையா? ஆமாம், இப்போ தான் 3 வாரம் ஆகுது. இனிமே எங்களை அடிக்கடி பார்ப்பீங்க. கண்டிப்பாக ஹரீஷ். சரி, இப்போ தான் வேலை முடிஞ்சது, அதுக்காட்டி வீட்டுக்கு வந்துட்டு எங்கே கிளம்பிட்டீங்க? எங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஷனுக்கு போகிறோம். வாவ், எனக்கும் டைமும் எனர்ஜியும் இருந்தால் உடற்பயிற்சி பண்ணலாம். ஆரோக்கியமாக இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான், நேரம் தான் கிடைக்க மாட்டேங்குது. வேலை, வீடு, வேதன்னு இப்படியே நேரம் ஓடிடுது. அதான் எப்பப்போ நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் நடக்க முயற்சி பண்ணுவோம். என்ன, நம்ம பிளாக்கில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கிறத சொல்கிறியா? உங்களோட சவால் எனக்கு நல்லாவே புரியுது. வேலைக்கும் போகணும், வீட்டில் பிள்ளையும் பார்த்துக்கணும், அதுக்கு மேலேயும் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கணுங்கிறது கஷ்டம்தான். நீங்கள் ஹெல்த்தி 365 ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் போன வருஷத்துலேருந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் எல்லா வயசுக்கும் ஏற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஃபேமிலிஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருங்க. இதோ இங்கே உங்களோட வயசு, உங்களோட லொக்கேஷன், பிள்ளையோட வயசு எல்லாத்தையும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் வேதனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். முக்கியமாக இது எல்லாமே இலவசம். வாவ், இலவச உடற்பயிற்சி ஆக்டிவிட்டீஸா? வேதனோட ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தேணும்னு தேடிக்கிட்டே இருப்போம். இது மூலிமா இவனோட எக்ஸசைஸும் பண்ணலாம்ல. நீங்கள் வேதனோட செய்ய வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் தேடுறீங்கன்னா அது பேரண்ட் ஹப் இணையதளத்தில் கிடைக்கும். நான் இதை ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அங்கே எல்லா வயசு குழந்தைங்களுக்கும் ரீசோர்ஸஸ் இருக்குது. எங்களுக்கு குடும்பத்தோட வாக்கிங் ட்ரெயில்ஸ் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு வீட்டில் வேதனோட ஒரு டான்ஸ் பார்ட்டி பண்ணுங்க. ஒரு ஆப்பில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இட்ஸ் டைம் டு கிவ் திஸ் அ ட்ரை.
இன்றைக்கே ட்ரை பண்ணுவோமா? ஹரேஷ் எப்படி இருக்கீங்க? ஏய் மகேன், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, நீங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சந்தியா சொன்னா. அது எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு புத்துணர்ச்சி பிறந்த மாதிரி இருக்கு. தட்ஸ் குட். ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், ஆனா ஆரம்பிச்சிட்டீங்க, அதை விடவே மாட்டீங்க. உண்மைதான். அது என்ன, எல்லாம் ஒரே சாஸ் தானே, என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? சும்மா எடுங்க. இங்க பாருங்க, இந்த சில்லி சாஸ் பாட்டில்ல ஹெல்த்தியர் சாய்ஸ் சின்னம் இருக்கு, இந்த பாட்டில்ல ஹெல்த்தியர் சாய்ஸ் சின்னம் இல்லை. அப்படின்னா இந்த பாட்டில் மற்ற சாஸ் வகைகளை விட ஆரோக்கியமானது. அது மட்டும் இல்லை, ஹெல்த்தியர் சாய்ஸ் சின்னம் உள்ள பொருட்களை வாங்குறதுனால நமக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். ரிவார்ட்ஸா? அது எப்படி? நீங்கள் ஹெல்த்தியர் சாய்ஸ் சின்னம் உள்ள பொருட்களை வாங்கின பிறகு உங்கள் ரிசீப்டில் இருக்கிற QR கோடை ஹெல்த்தி 365 ஆப் மூலமாக ஸ்கேன் செஞ்சு ஈட் ட்ரிங்க் ஷாப் ஹெல்த்தி சேனல்ஸில் நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் நீங்கள் ஸ்டாம்ப்ஸ் மற்றும் ஹெல்த் பாயிண்ட்ஸை சேகரிக்கலாம். ஸ்டாம்ப்ஸ் சேர சேர நீங்கள் பரிசுகளை அன்லாக் பண்ணலாம். உங்களோட ஹெல்த் பாயிண்ட்ஸை ரிவார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். சிம்பிள். அரண், என்ன ரொம்ப நேரமாக ஏதோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஹெல்த்தி சாய்ஸ் சிம்பிள் உள்ள லோ ஃபேட் பால் பேக்கெட் தானே? ஹேய், எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாம், இதை தான் தேடிட்டு இருந்தேன். ஹெல்த்தி சாய்ஸ் சிம்பிள் உள்ள லோ ஃபேட் பாலில் குறைவான கொழுப்பு சக்தி இருக்கு. தாங்க. தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இருக்கு. அன்னாசி பூ, சீரகம் இருக்கா பாருமா. ஆண்டி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அப்போ இன்னைக்கு பிரியாணி செய்ய போறீங்களா? என்ன மறந்துடாதீங்க. பிரியாணி தான், ஆனால் ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் பிரியாணி. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக சமைப்போம். குறைந்த அளவு உப்பு சேர்ப்போம், ஆனால் ஸ்பைசஸ் வகைகளை அதிகரிப்போம். எங்கள் வீட்டில் பெரியவங்க, இளையவங்க, அப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அதனால தான் குடும்பத்துக்காக பொருட்கள் வாங்கும்போது நம்ம சரியான தேர்வு செய்யணும். அதாவது குறைவான கொழுப்பு, உப்பு, சர்க்கரை இருக்கா, அதிகமான நார்ச்சத்து, கால்சியம், முழு தானியம் இருக்கான்னு பார்த்து வாங்கணும். எப்படி மகின், எங்கள் வீட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ண ரெடியா? பிரியாணினா ஒரு பிடி பிடிக்காம விட மாட்டேன். பாட்டி, பூப்பந்து விளையாட தெரியுமா? பூப்பந்தா விளையாட தெரியுமாவா? நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன், வா. அப்புறம் மகேன், கவிதா, நீங்கள் 2 பேரும் ரெடியா? ஹரேஷ், நீங்கள் சொன்னதை கேட்டு நாங்களும் இங்கே உடற்பயிற்சி செய்ய வந்துட்டோம். ஆனால் இது எங்களுக்கு புதுசு, அதனால கொஞ்சம் மெதுவாக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பேட்மிண்டன் வந்துட்டா என் அண்ணன் கொஞ்சம் காம்படிட்டிவ். அதனால இது ஒன்றும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குறதுக்கு நீங்களும் அண்ணனும் ஒரு டீம், நானும் மயன் அண்ணனும் உங்களுக்கு எதிராக விளையாடுறோம். எப்படி? ஹருண், இப்போ எதுக்கு அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுற? உடற்பயிற்சி செய்யும்போது மனசு அமைதியாக இருக்கணும். அவன் சும்மா கிண்டல் பண்ணுறான். கவிதா, உங்களால முடியும், விளையாடுங்க. ஆரம்பிக்கலாமா? That's a good shot. Nice, 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 Ate. Wow. ஆமாம், பேட்மிண்டன் விளையாடி ரொம்ப நல்லாச்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. ஆமாம் மகேன், சூப்பராக விளையாடுனீங்க, நானும் கவனித்தேன். போங்கண்டி, எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்க. ஆனால் இந்த வாரம் நானும் கவிதாவும் சேர்ந்து செஞ்ச உடற்பயிற்சிலாம் வச்சு பார்த்தா வாரத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட 150லேருந்து 300 நிமிட மாடரேட் இன்டென்சிட்டி ஏரோபிக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நாங்கள் செஞ்சிட்டோம். கங்க்ராட்ஸ். நான் அப்போவே சொன்னேன்ல, ஆரம்பிச்சிட்டா நிறுத்தவே முடியாது. அம்மா, எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு.
எனக்கு பசிக்குது. நம்ம சாப்பிட்டு போலாமா? போலாமே, வாங்கோ. மகேன், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 2 பட்டர் சுகர் டோஸ்ட், ஒரு காஃபி. ஓகே. ஐயோ, 668 calories. பாட்டி அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி என்ன பண்றாங்க? ஹெல்த்தி 365 மீல் லாக் டூல் யூஸ் பண்ணி கேலரிஸ் எப்படி கணக்கு பண்ணணும்னு நாங்கள் பாட்டிக்கு சொல்லி கொடுத்தோம். அன்னையிலேருந்து நாங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையும் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாவ், இன்ட்ரெஸ்டிங். அப்போ என்னுடைய டெய்லி கலர் இன்டேக்கை நானும் கண்காணிக்கலாம்ல? தட்ஸ் ரைட். நம்ம வெளியே சாப்பிடும்போது நிறைய ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஹெல்த்தியர் சாய்ஸ் சிம்பிள் அல்லது ஹெல்த்தியர் டைனிங் பார்ட்னர் சிம்பிளை பார்த்து தேர்வு பண்ணலாம். இப்போ ஆர்டர் பண்ணலாமா? எஸ். பாட்டி, உங்களோட ஆர்டர் கோபியோ கோசம் தானே? அப்படினா அது நியூட்ரி கிரேட் ஏ. எஸ். டேய் ஷூட்டா. Go go left. Hey, reload. This shoot. Yes. Nice da. அருண், இன்னும் எவ்வளோ நேரம் தான் தூங்க போற? மணி 12:30 ஆயிடுச்சு. இன்னும் 1 மணி நேரம்னே. டயர்டா இருக்கு. நீ செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் என்னென்ன பண்ணேன்? அருண், நீ ஒவ்வொரு ராத்திரியும் அதிக நேரம் கண்ணு முழிச்சு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்க. நேரத்தோட தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல. உன்ன மாதிரி நீ சுறுசுறுப்பாகவே இல்லை அருண். நீ அதிகமாக கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுனால உன்னோட டைமை உன்னால் சரியாக மேனேஜ் பண்ண முடியலன்னு தெளிவாக தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணே. அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்கள ஜெயிக்கிறதுக்காக தான். அருண், சரியான தூக்கம் இல்லாததுனால உன்னோட ஆரோக்கியமும் படிப்பும் பாதிப்படையுதுன்னு உனக்கு தெரியுமா? நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. அதோட வர உன்னோட கிரேட்ஸும் ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா உன்னோட மூட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் ஆகும். இதனால் உன்னோட தினசரி வாழ்க்கையில் நிறைய தவறுகள், ஏன் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்கலாம். உன்னோட ஆரோக்கியம் பாதிப்படைகிறதுனால உடல் எடையும் கூடலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் அருண். போதுமான தூக்கம் இருந்தால் தான் நோய் எதிர்ப்பு ஆற்றல் மேம்படும், புத்துணர்ச்சி பிறக்கும், நம்ம செய்கிற வேலையில் அதிகமாக கவனம் செலுத்த முடியும். ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் 7லேருந்து 9 மணி நேரம் தூங்கணும்னு பரிந்துரைக்கப்படுது. as a brother இதை அவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுதுண்ணே. நான் கொஞ்சம் அதிகமாக கேமிங்கில் நேரத்தை செலவழிச்சிட்டேன். உன் வயசில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எக்ஸைட்டட் ஆகுறது சகஜம் தான். ஆனால் உன்னோட நேரத்தை நீ சரியாக மேனேஜ் பண்ணிக்கணும். அப்பா நம்மளை விட்டுட்டு போனதுலேருந்து ஒரு குடும்பமாக நம்ம எல்லாரும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? இனிமேல் என் நேரத்தை சரியாக கவனிச்சுக்கிறேன். உன்னோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டூல் காட்டுறேன். ஹெல்த்தி 365 ஆப் வழியாக இனிமேல் நீ உன்னோட தூக்கத்தை கண்காணிக்க ஆரம்பிக்கலாம். மகேன், என்ன ஆச்சு? இல்லை ஆண்டி, ஒரே பிரச்சனை. ஆண்டி, உள்ளே வந்து பேசலாமா? கண்டிப்பா, வீட்டுக்கு வாங்க. இன்னைக்கு எனக்கும் கவிதாவுக்கும் anniversary 10வது வருஷம். வாழ்த்துக்கள் மகேன், சந்தோஷமான விஷயம் தானே. இதில் என்ன பிரச்சனை? அதில் பிரச்சனை இல்லை ஆண்டி. கவிதாவை அவளுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போய் ட்ரீட் கொடுக்கலான்னு நினச்சேன். முன்கூட்டியே ரெஸ்டாரண்ட் கால் பண்ணியிருக்கணும். ஆனால் மறந்துட்டீங்க. எஸ், ஆனால் இன்றைக்கி கால் பண்ணேன். என்ன ரெஸ்டாரண்ட்டில் ப்ரைவேட் இவெண்ட்னு மூடியிருக்காங்களாம். அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாப்பா? வெளியில் போக முடியலன்னா வீட்டில் அவளுக்கு சமைச்சு கொடு. இதை விட ஸ்பெஷலாக ஒரு கொண்டாட்டம் இருக்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க ஆண்டி? நான் கடைசியாக கவிதா கிட்ட பேசினப்ப அவங்க ஆரோக்கியமாக சாப்பிட முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச உணவு வகைகளை ஆரோக்கியமான முறையில் சமைச்சு கொடுக்கலாம். ஆக்சுவலி இது ஈஸி தான். நாம் சூப்பர் மார்க்கெட் போனப்போ ஹெல்த்தியர் சாய்ஸ் ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியிருந்தோம்.
கவிதா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. என்னப்பா யோசிக்கிற? ஒரே கல்லில் 2 மாங்காய். உங்கள் கல்யாண நாளையும் கொண்டாடலாம், ஆரோக்கியமான உணவையும் திருப்தியாக சாப்பிடலாம். நல்ல ஐடியா. கவிதாவுக்கு இந்த நார்த் இந்தியன் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்தையும் தனியாக நான் எப்படி சமைக்கிறது? யாம் இருக்க பயமே. நீங்க ரெடியா? நான் ரெடியாக இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். வெரி குட், வெரி குட். யூ ரெடி? Yeah. ஓகே, சிக்கன் மீட் பால் கறி, My favorite. French beans, Yummy. chapati, Favorite. beetroot raita with low-fat yogurt and multi-bean salad. Apa? பரவாயில்லையே, சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டீங்க. நன்றி. ஆமா அத்தை. Yay! Surprise! இதான் என்னது இது? ஓ ஹாப்பி ஆனிவர்சரி பொண்டாட்டி. தேங்க் யூ. ப்ளீஸ் லெட் மீ. ஓ என்னால் நம்ப முடியல, பட் இது எல்லாத்தையும் நீங்களே சமைச்சிங்களா? ஆஃப்கோர்ஸ். ஹவ் ஆர் யூ டூயிங் வெப்சைட்? அதில் உனக்கு பிடிச்ச உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து அதில் ரெசிபிஸை பார்த்துலாம் நானே ரெடி பண்ணேன், நானே சமைச்சேன். ஆஃப்கோர்ஸ் வித் சம் ஹெல்ப். இதான் நீ சொல்லு, என்ன நடக்குது? அப்புறமா நான் சொல்றேன். உங்களோட anniversary கொண்டாடலாம். அப்படி சொல்கிறேன் ஒரு சிங்க குட்டி. ஹரிஷ் 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 கான்ட்ராக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டு நினைக்கிறேன். என்ன சொல்ற? பாட்டி, உங்க கொள்ளு பேத்தி பாருங்க. அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு. என் செல்லம். ஓகே. சந்தியா, என்னாச்சு? அழுதுட்டே இருக்கா, ஏனே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா சரி, நீ முதல்ல போய் ரெடி ஆகும். இனியாவை நான் பார்த்துக்கிறேன். அப்பா கிட்ட வாடா. அப்பா கிட்ட வா. அப்பா கிட்ட வா. ஓகே 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 ஓகே. ஓ சந்தியா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அப்பா பாரு, அப்பா பாரு. சத்யா, என்னாச்சு? என்னால இனிமே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனியா எப்போதும் அழுதுட்டே இருக்கா. அவன் ஏன் அழுறாங்கிறது எனக்கு தெரியல. ஒவ்வொரு தடவை வாழும்போது அவளுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரியாம அந்த குற்ற உணர்ச்சி என்ன ரொம்ப பாதிக்குது. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, ரொம்ப டயர்டா இருக்கத்த. என்னால ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ முதல் முறையா அம்மாவானதால உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். மனசு பாரமா இருக்கிறதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறதும் சகஜம் தான்மா. உனக்கு எப்போ பேசணும்னு தோணாலும் உனக்காக நான் இருக்கேன். ஹரிஷும் நம்ம குடும்பமும் உனக்காக எப்பவும் இருக்கும். ஹரிஷ், நான் சந்தியா கிட்ட சொன்னேன், அவ எப்போ வேணாலும் என்கிட்டயோ இல்லை நம்ம குடும்பத்துக்கிட்டயோ வரலான்னு. அது உனக்கும் தான் ஹரிஷ். சந்தியாக்கு எப்போவுமே என்னோட முழு சப்போர்ட்டும் லிசனிங்கும் இருக்கும். எப்போவுமே. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என் பேத்திக்கு பேர் சுட்டுறதுக்காக நம்ம குடும்பமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்காக நான் இருக்கேன்.